பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். திமுகவின் அரசியல் விளையாட்டால் தமிழகத்திற்கு வரவேண்டிய 5000 கோடி ரூபாய் நிதி வராமல் நிலுவையில் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு நிதிக்கும் ஒரு நிபந்தனை உள்ளதாகவும் அதை நிறைவேற்றினால்தான் நிதி கிடைக்கும் என்றும் இதை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாகவும் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் எழுதிய கடிதத்தில் ஒரு இடத்தில் கூட ஹிந்தி கட்டாயம் என தெரிவிக்கப்படவில்லை என்றும் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மும்மொழி கல்வி விவகாரத்தில் தமிழகம் முதலமைச்சரின் பேச்சு ஆணவத்தின் வெளிப்பாடு என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். மற்ற மொழிகளை கற்பதால் தமிழ் எப்படி அழிந்து போகும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பிற மொழிகளை கற்பதால் தமிழக மாணவர்கள் அறிவு மேம்படும் என்றும் மொழியை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதை திமுக நிலைப்பாடாக கொண்டிருப்பதாகவும் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ஆபாசமான செய்திகளும் அவதூறு கதைகளும் வெளியாகி வருவதாக புகார் எழுந்திருப்பதால் அதனை கட்டுப்படுத்த புதிய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர உள்ளது. இதன் மூலம் அவதூறு செய்திகள் பெருமளவு கட்டுப்படுத்தப்படும் என கருதப்படுகிறது. ஏற்கனவே உள்ள சட்டங்கள் குறித்தும் புதிய சட்டங்களின் தேவை குறித்தும் ஆய்வு செய்து வருவதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. கும்பமேளாவில் பெண்கள் புனித நீராடும் போது அவர்களுக்கே தெரியாமல் மர்ம நபர்கள் புகைப்படம், வீடியோ எடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இது தொடர்பாக 17 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. ரகசியமாக படம் எடுத்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பெரும் பணம் பார்த்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் உத்தரப்பிரதேச காவல்துறை நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. குளியல் போஸ்டர் வீடியோ தொடர்பாக 17 சமூக வலைதளங்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் ஆளும் கட்சியாக உள்ள என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் இதற்காக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் விஜய் குறித்து பேசியுள்ள ரங்கசாமி, அவர் தனக்கு நல்ல நண்பர் என்றும் தேர்தலுக்கு நிறைய கால அவகாசம் இருப்பதால் முன்கூட்டியே அது பற்றி கூறுவது சரியாக இருக்காது என்றும் தெரிவித்தார். விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கு வாழ்த்து கூறிய அவர், புஸ்ஸி ஆனந்த் தனக்கு நீண்ட நாள் நண்பர் என்றும் தெரிவித்தார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. தினசரி சேவைகளுடன் சேர்த்து சென்னை மற்றும் பெங்களூரில் இருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மகா சிவராத்திரி அன்று சிவாலயங்களுக்கு செல்லும் பக்தர்கள் சிரமம் இன்றி தரிசிக்கலாம் என்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. சுகாதாரம் என்பது ஆடம்பரம் அல்ல என்றும் அது தற்போதைய தேவை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற 12வது சர்வதேச சுகாதார மாநாட்டில் பேசிய அவர், கொரோனா காலகட்டம் சுகாதாரம் பற்றி நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். தற்போதைய காலகட்டத்தில் சுகாதாரம் என்பது அடிப்படை தேவை என்றும் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. 5 விசைப்படகுகள், மீன்கள், வலைகள் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்று அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்துள்ள இலங்கை கடற்படையினர் தலைமன்னார் முகாமுக்கு அழைத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இந்த மாதத்தில் மட்டும் 29 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. இது தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நமது நாட்டை மொழி அடிப்படையில் பிளவுபடுத்த சில அரசியல் கட்சிகள் முயன்று வருவதாக அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார்.
கும்பமேளாவில் பிரயாக்ராஜ் நகரில் செய்தியாளர்களிடம் பேசினார். மும்மொழிக் கொள்கை சர்ச்சை குறித்து பேசிய அவர், இந்தியை திணிக்கவில்லை என்றும் ஏதேனும் ஒரு மொழியை கற்கவே மும்மொழிக் கொள்கை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் அரசியல் கட்சிகள்தான் தேவையின்றி சர்ச்சையை கிளப்பி வருவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டார். கார் ரேஸின் போது அஜித்குமார் ஓட்டிச் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. எனினும் அவர் காயமின்றி தப்பி நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் உள்ள ஸ்பெயினில் நடைபெற்று வரும் கார் பந்தயத்தில் அஜித் பங்கேற்றுள்ளார். ரேஸின் போது முன்னால் சென்ற கார் விபத்தில் சிக்கியதால் அந்த கார் மீது அஜித் கார் மோதி குட்டிக்கரணம் அடித்தது. இதில் அஜித் கார் வெளியே தூக்கி வீசப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக காயமின்றி அஜித் தப்பினார் என்றாலும் அவரது ரசிகர்கள் இது குறித்து கவலையில் ஆழ்ந்துள்ளனர். நடிகை தமன்னா மகா கும்பமேளாவுக்கு சென்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். மகா கும்பமேளாவிற்கு இதுவரை 50 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சென்றுள்ளனர். நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் செல்கின்றனர். இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றிற்காக பிரயாக்ராஜ் சென்றிருந்த தமன்னா திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி பிரார்த்தனை செய்தார். உலகெங்கிலும் உள்ள கோடானு கோடி ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு இடையே ஐசிசி சாம்பியன் டிராபி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு இரு அணிகளும் மோதுவதால் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐசிசி இறுதிப் போட்டியில் இந்தியாவை பாகிஸ்தான் வென்றதால் இந்திய ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். அந்த தோல்வியை இந்திய அணி சரி செய்யும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.